ஹலோ குட்டீஸ், நாம இன்னைக்கு ஒரு டைனோசர் பத்தின கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? மனிதர்களின் கால் தடம் பூமியில் படுவதற்கு முன் ஒரு மிகப்பெரிய உயிரினம் இந்த உலகில் வாழ்ந்தது. அதன் பெயர் டைனோசர். அந்த உயிரினங்கள் மலைகளுக்கு நடுவில் இருக்கும் பள்ளத்தாக்கில் வாழ்ந்து வந்தது. அங்கு பெரிய மரங்கள், ஆறுகள், வண்ண நிற பூக்கள் சுற்றி இருந்தது. இந்த அழகான பள்ளத்தாக்கில் ஒரு சிறிய டைனோசர் இருந்தது. அதன் பெயர் வாசு. வாசு மிகவும் சிறியது. அது இந்த உலகத்தை முழுவதும் சுத்தி பார்க்க மிகவும் ஆசைப்பட்டது. ஒரு நாள் காலை வாசு உலகத்தை சுற்றி பார்க்க முடிவெடுத்தது. பயணத்தில் சாப்பிட தேவையான பழங்கள், இலைகள் எடுத்துக்கொண்டது. வீட்டிலிருந்து கிளம்பும்போது அதனுடைய குடும்பத்தினருக்கு பாய் சொல்லிவிட்டு சென்றது. வாசு காட்டிற்குள் சென்று கொண்டிருக்கும் போது அவனுடைய தோழி பறக்கும் குட்டி டைனோசர் அங்கு வந்தது. அவளுடைய பெயர் லில்லி. அவளும் அவனுடன் உலகத்தை சுத்தி பார்க்க கிளம்பியது. லில்லி உருவத்தில் கொஞ்சம் சிறியது, ஆனால் அது வானத்தில் பறக்க முடியும். வாசுவும் லில்லியும் காட்டிற்குள் நடந்து செல்ல செல்ல அங்கு நிறைய டைனோசரஸை பார்த்தார்கள். அங்கே ட்ரைசெரடாப்ஸ் இருந்தது. அதனுடைய தலையில் 3 கொம்புகளுடன் மற்ற நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்தது. அங்கே ஸ்டெகோசரஸ் இருந்தது. அதனுடைய முதுகில் முள் தட்டு போல் நிறைய இருந்தது. அதனுடைய பெரிய உடம்பை வைத்து அவர்களின் நண்பர்களுக்கு வெயிலை தடுத்து நிழலை கொடுத்தது. ஆனால் வாசுவுக்கும் லில்லிக்கும் இதைவிட இன்னும் சிறப்பான ஒன்றை தேடி சென்று கொண்டிருந்தனர். அங்கே ஒரு ரகசியமான மலை இருந்தது. அது இவர்களிடம் பேசியது. அது அந்த காட்டிலே மிகவும் வயதான மற்றும் முதன்மையான டைனோசரின் வீடு இங்கு இருக்கிறது என்று கூறியது. அதன் பெயர் சேது தாத்தா. சேது தாத்தா அதிக வருடம் வாழக்கூடிய டீரெக்ஸ் எனும் உயிரினத்தை சேர்ந்தது. இங்கு இருக்கிற எல்லா டைனோசரும் அவருடைய அறிவை வியந்து பார்ப்பார்கள். அவ்வளவு ஞானம் கொண்டவர் சேது தாத்தா. அவருக்கு அந்த காட்டில் உள்ள எல்லா விஷயங்களும் தெரியும். அவற்றை பற்றின நிறைய கதைகள் அவரிடம் உள்ளது என்று கூறியது. சில மணி நேர நடைபயணத்திற்கு பிறகு வாசுவும் லில்லியும் சேது தாத்தா இருக்கும் ரகசிய குகைக்கு சென்றனர். அது ஒரு நீர்வீழ்ச்சிக்கு பின்னால் இருந்தது. அங்கே காற்று தூய்மையாகவும் இரபதமாகவும் இருந்தது. அப்போது சேது தாத்தா தூங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் இவர்களின் சத்தம் கேட்டு கண்ணை திறந்து பார்த்து சிரித்தார். வாங்க, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க என்று சேது தாத்தா கேட்டார். ஒரு தைரியமான குட்டி டைனோசரஸும் உன்னோட பறக்கும் தோழியும் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? வாசுவும் லில்லியும் சேது தாத்தாவிடம் எப்படி இந்த காட்டை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்வது என்று கேட்டார்கள். சேது தாத்தா லேசாக தலையசைத்தார். இந்த மலை பகுதிகளும் காடுகளும் நிறைய ஆச்சரியங்கள் நிறைந்தவை என்று கூறினார். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சிறுவர்களே, நாம் இந்த காட்டை ஒவ்வொருவரும் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். இந்த காடு மிகவும் அழகாக இருக்க நாம் அனைவரும் ஒற்றுமையாக வேலை பார்க்க வேண்டும். அந்த வேலை சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி. சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. அப்பொழுது சேது தாத்தா அந்த மலைப்பகுதியில் வாழ்ந்த முதல் டைனோசரஸை பற்றி ஒரு கதையை கூறினார். அந்த டைனோசர்கள் இந்த மரங்கள் மிக உயரமாக வளர்வதற்கும் ஆறுகள் சுத்தமாக இருப்பதற்கும் எவ்வளவு உதவி செய்திருக்கிறார்கள் என்று கூறியது. வாசு அந்த கதையை கவனமாக கேட்டது. அதற்கு நமக்கு முன் வாழ்ந்தவர்கள் ஒவ்வொருத்தர்களும் இங்கு முக்கியமான வேலையை செய்து முடித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டது. வாசுவும் லில்லியும் வீட்டிற்கு கிளம்புவதற்கு முன் சேது தாத்தா அவர்கள் இருவருக்கும் மின்னும் கல்லை கொடுத்தார். நீங்கள் இன்று தெரிந்து கொண்ட நட்பு மற்றும் ஞானத்தை பற்றி எப்போதும் மறக்காமல் இருக்க இது உதவியாக இருக்கும் என்று கொடுத்தார். ஒன்றை எப்போதும் மறந்துவிடாதீர்கள். இந்த உலகம் முழுவதும் ஆச்சரியங்கள் நிறைந்தது. அதில் நீங்கள் ஒரு பகுதி மட்டும்தான். வாசு மற்றும் லில்லி வீட்டுக்கு திரும்பினார்கள். அவர்களின் மனம் முழுவதும் சந்தோஷங்களும் எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருந்தது. அவர்கள் இதற்கு பிறகு எத்தனை சவாலான பயணம் சென்றாலும் இவர்கள் எப்பொழுது சேது தாத்தா சொன்ன நல்ல வார்த்தையை என்றும் மறக்க மாட்டார்கள். அதனால வாசுவும் லில்லியும் சந்தோஷமாக அந்த பள்ளத்தாக்கில் வாழ்ந்தார்கள். அங்கே எல்லா நாளும் அவர்கள் அதை நன்றாக ஆராய்ந்து கற்றுக்கொண்டு இந்த உலகத்தை சிறந்த இடமாக உருவாக்க வேண்டும். இங்கு எல்லா உயிரினங்களும் வாழ தகுதியான இடமாக அமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தனர்.
கதையின் நீதி என்னவென்றால், இந்த உலகம் முழுவதும் ஆச்சரியங்கள் நிறைந்தது. எப்படி சந்தோஷம் நிரந்தரம் இல்லாததோ அதேபோல் கஷ்டமும் நிரந்தரம் இல்லாததுதான். அடுத்து, இந்த உலகம் ஒருவருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. இந்த பூமியில் எல்லா உயிரினங்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும். அதேபோல் அடுத்த தலைமுறைக்கு சுத்தமான, சுகாதாரமான இயற்கை சூழலை உருவாக்கி ஒரு சிறந்த பூமியாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஓகே குட்டீஸ், பாய். நாம அடுத்த கதையில சந்திப்போம்.